டேய் பேரனடா சத்யாடா மலட அண்ணாமலை முதலில் பார்த்தேன் கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான். That's what they say. B to the A to the B to the A. இப்போ என்ன பண்ணிட்டாரு? ஜேகேபி மியூசிக் ஜீனியஸ், கிளாஸு குரு, நல்லா இருக்கணும், பாட்டல் யாருமே டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடாது, மியூசிக்கை குடிச்சா பிடிக்காது அந்த மாதிரி கேரக்டர். ஒய்ஃபுக்கு மியூசிக் பிடிக்காத கேரக்டர். ஒய்ஃபு நல்ல ஒய்ஃபு, ஆனால் அவளுக்கு மியூசிக் தெரியாது. இவளுக்கு மியூசிக்காக தெரியும். ஆனால் இப்போ அவள் வந்து நாளைக்கு இவளோட எஃப்ஐஆர் வைக்கிற போகிறது நமக்கு தெரியும் கதையில். ஆனால் அந்த எஃப்ஐஆர் அந்த அந்த சிந்து கேரக்டர் வந்து வெறுமனு ஒரு டைமென்ஷனே இல்லாமல் இருந்துட்டா அவள் தப்பாகிடுவாள் அந்த கேரக்டர். ஸோ மொல்ல அந்த கேரக்டர் மாதிரி இன்னொரு கேரக்டரைசேஷன் கொண்டு வராரு. அவள் ரெண்டு ஒரு நாள் சும்மா பீச்சில் பேசும்போது உன்னோட ஸ்டோரி சொல்லேன்னு சொல்கிறார் அவர். அப்போது சொல்கிறா, நான் ஒரு ஆர்ஃபன், என்னை தூக்கி எறிஞ்சிட்டாங்க அம்மா, லக்கிரி குப்பை தொட்டியில் போடாமல் ஒரு ஆர்ஃபனேஜில் போட்டா. பட் மெனி இயர்ஸ்க்கு அப்புறம் when I became elder, நான் ரொம்ப அங்கே இருக்கிற ஒரு சிஸ்டரை நோண்டி நான் யாருன்னு கேட்ட உடனே அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ நான் எங்கள் அம்மாவை தேடின்னு வந்தேன். இப்போ தான் கட் பண்ணுறாங்க. அந்த ஜட்ஜு பிகினிங்கில் வந்தாங்கல்ல, அந்த டிரைவரோட கவிதா கிருஷ்ண கேரக்டரோட அந்த ஜட்ஜோட ஒய்ஃபு தான் இவங்க மதர். இப்போ என்ன பண்ணா முள்ள டிஸ்டன்ஸில் அதை பார்க்குறா, ஹாப்பியாக இருக்கா அம்மா. அவளுக்கு இப்போ இன்னொரு பொண்ணு இருக்குது, நல்லா ஹாப்பியாக இருக்கா சொல்லி அவள் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டா. ஆடியன்ஸ் மட்டும் ரிவீல் பண்ணிட்டார், ஜேகேபிக்கு தெரியாது. ஜேகேபி வந்து இப்படியெல்லாம் ஒரு அம்மா இருக்காளே சொல்லிவிட்டு அடுத்த நாள் என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்டை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு சொல்லி தெரியாமல் அந்த வீட்டுக்கே கூட்டிகிட்டு போவார். ஜட்ஜோட வீட்டுக்கு. ஜட்ஜை பார்க்குறது பார்த்தா அப்போ அவளுக்கு தெரியும் எங்கள் அம்மாவே அங்கே இருக்கா. ஸோ சிச்சுவேஷனுக்கு என்ன க்ரியேட் பண்ணிட்டார் பாருங்கள். ஜேகேபி, ஜட்ஜு, அந்த சிஸ்டர், இவளுக்கு இப்போது ஸ்டெப் சிஸ்டர், மதர் எல்லாம் இருக்காங்க. அவளுக்கு அம்மா சொல்ல முடியாது, இது என்னோடய தங்கச்சி சொல்ல முடியாது. அப்படியே இருக்கும்போது நீ ஒரு பாட்டு பாடு சொல்லுவாள். இந்த பாட்டு வெண்ட் ஆன் டு பிகம் த நேஷ்னல் அவார்ட் வின்னர் சாங். வைரமுத்து சாருக்கு சரி, நம்ம சித்ரா அம்மாவுக்கு சரி, இந்த பாட்டு வந்து they got the national award. பியூட்டிஃபுல் சாங். அந்த லிரிக்ஸ், அதில் வேர்டிங்ஸ்குள்ள அவள் ஹோல் லைஃப் மூடு எமோஷன். ஸோ ஆடியன்ஸ் என்ன பண்ணிட்டாரு, சிந்து கேரக்டர் மேலே அவ்வளோ சிம்பத்தி கொண்டு வந்துட்டார். ஆர்ஃபன் யாருமே இல்லை, அம்மா இருக்கா, தந்தை இருந்தும் தாயும் இருந்தும் யாரும் சொந்தம் இல்லை சொல்லி அந்த பாட்டை முடிக்கும்போது அவன் மேலே ஃபுல் சிம்பத்தி வந்துடும். ஸோ எல்லா கேரக்டர்ஸையும் பேரலாக கொண்டு வருவார். யூ லைக் இட் இஸ் குட் கேரக்டர், இவர் ஒரு நல்ல கேரக்டர், இவருக்கு தேவை ஒரு நல்ல ஃப்ரெண்டு தேவை, அது கரெக்டு. பைரவி இப்படி இருக்கா, பட் நல்லவ, புருஷன் மேலே அவ்வளோ லவ், கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகும்போது மொல்ல ஒரு நாள் யூ ஃபைண்ட் அவுட் பெட்ரூமில் படுத்துட்டு இருக்கும்போது பெட்டில் பைரவி வந்து மொல்ல அவர் கிஸ் பண்ணுவான். அவரை கிஸ் பண்ணும்போது இவருக்கு சிந்து ஞாபகம் வரும். டிஸ்டர்ப் ஆகிடுவார். மறுபடியும் இந்த பக்கம் திரும்ப கிஸ் பண்ணுவான். சிந்து அது ஷார்ட்ஸ் என்ன டக்கு 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 டக்குன்னு வரும். சிந்துவே வந்துட்டு இருக்கு சார். டக்குன்னு எழுந்துட்டு போய் ஒரு தம்பூரம் பண்ணிட்டு உட்காந்து அப்படியே தம்பூரை வாசிச்சுட்டு தும் தும் துது தும் து தும் து தும் ஒரு பாட்டு. மோகம் என்னும் தீயில் என் மனம் வெந்து வெந்து உருகும். எவ்வளோ டஃப் காம்போசிஷன். அந்த காம்போசிஷனில் பெயின் வரணும், டிஸ்டர்பன்ஸ் வரணும், அவரோட ஹோல் கேரக்டரைசேஷன் வரணும், அந்த வார்த்தையில் வாட் இஸ் கோயிங் த்ரூ இன்னர் டர்மாயில் வரணும். இது சாங். ஜேசுதாஸ் வந்து எக்ஸ்ட்ரானரியாக பாடியிருப்பார். இது மூணு இருக்கும்போது சாங் வந்து கம்போஸ் பண்ணி ஷூட் பண்ணும்போது பாலச்சந்தர் சார் வென்ட் டு அனதர் லெவல். மைண்டு வந்து டர்மாயில் இருக்குது காட்டுறதுக்காக ஷார்ட்ஸ் எல்லாமே டர்மாயில் இருக்கணும். ஸோ அவர் அது சிவகுமார் சார் நிஜமாக ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா நாகரா ப்ளே ஆகணும், ஸ்பீக்கரில் வரணும், பாட்டை கேட்கணும், அவர் லிப்ஸிங் கொடுக்கணும். ஆனால் அந்த டைமுக்கு வேவ்ஸ் வராது. அலை இப்படி நாங்கள் இப்போ ராக்கில் உட்காந்துருக்கார், வேவ்ஸுக்கும் நம்ம நாகரா டைமிங் வராது. அண்ட் வேவ்ஸ் வந்தால் அலை வந்தால் கேட்கவே கேட்காது நாகரா. ஸோ என்ன பண்ணிட்டோம், சிவகுமார் சார்கிட்ட பைஹார்ட் பண்ணிவிடுங்க, அந்த ஃபுல் ஸ்வரம் வரும் எல்லாம் பைஹார்ட் பண்ணிவிடுங்க. நாங்கள் வந்து அங்கே டிஸ்டன்ஸில் நாங்கள் ரெடின்னு கத்தக்கூட முடியாது, எங்கள்கிட்ட இது கூட கிடையாது, வாக்கி டாக்கி கூட கிடையாது. இங்கேருந்து அவர் வந்து திருப்பி ஒரு இடத்துல அந்த பத்மாசனம் போய் உட்காந்துருவார். ரொம்ப ரிஸ்கி, பக்கத்தில் யாருமே கிடையாது. திருப்பி பார்த்துட்டே இருப்பார். ஒரு கர்ச்சீஃப் இப்படி டவுன் ஆனால் கேமரா வி ஆர் ரெடி
ஃபஸ்ட்டு இப்படி காட்டினா ரெடி, அப்புறம் அப்படி காட்டினா ஸ்டார்ட் ஆகிடுது. இவர் வந்து பாடணும், டைம் பண்ணும். அந்த வாட்டர் மேலே வேவ்ஸ் வரும்போது தான் கரெக்டாக கேமரா சிங்க் ஆகணும், அவர் பாடணும், லிப் இருக்கணும். அவர் எப்படி மைண்டில் ஞாபகம் வச்சுருந்தார், எப்படி அந்த டைமிங்கில் அவர் பாடினார். ஹேட்ஸ் ஆஃப். த்ரூ அவுட் அவர் வந்து அதை மெயின்டைன் பண்ணார். எங்கே வேணால் ஷார்ட் எடுப்போம் நாங்கள். எப்போ கேமரா ஸ்டார்ட் ஆகுது, எப்போ ஆஃப் ஆகுது தெரியாது. திடீர்னு ஷார்ட் எடுக்கும்போது கேமரா அங்கே தூக்கிட்டு போய் அவர் பாட்டுக்கு உட்காந்து அப்பப்போ எட்டி பார்த்துட்டு பண்ணிவிடுவார். அண்ட் இட் வாஸ் ஃபேபுலஸ் ஒர்க். இதில் தான் ரகுநாத் ரெட்டிக்கு ரொம்ப சேலஞ்ச் ஆகி போச்சு. ஒரு இடத்துல அவரையும் பக்கத்தில் வச்சுட்டு கேமராவும் வச்சுட்டு அலை எப்படி ஹைட்டில் வரும் தெரியாது, வந்தது பாருங்கள். ஃபுல் எல்லோரும் வாஷ், கேமரா ஃபுல் தண்ணி, அதை எடுத்துகிட்டு போய் க்ளீன் பண்ணி. ஆனால் என்ன ரிஸ்க்குனா அடிச்சிருந்தால் எல்லோரும் கீழே போய் செருக்கி விழுந்துருவாங்க. அவ்வளோ ரிஸ்கி லொக்கேஷன்ஸ். ஆனால் இன்றைக்கி அது ஒரு டால்பி அட்மாஸில் யாராவது அந்த பாட்டை மட்டும் மிக்ஸ் பண்ணி முன்லி தட் சாங் இளையராஜா சாரோடது காம்போசிஷன்ஸும் எல்லாம் அந்த மாதிரி ஒரு காம்போசிஷன் பண்ணி அலை சவுண்டும் அந்த வேவ்ஸ் அடிக்கிறதும் அந்த ஷார்ட்டோட எமோஷனையும் கொண்டு வந்து அந்த பாட்டை இன்றைக்கி யாரோ கட் பண்ணி காட்டினா ஐ வில் வெரி ஹாப்பி. பிகாஸ் அது வந்து வாவ் ஃபேக்டர். அது நம்ம சின்ன சின்ன சாங்ஸ் பார்க்குறோமே, இட்ஸ் ஒன்லி பிட் சாங் அபவுட் ஹார்ட்லி 2-3 minutes, பட் ஃபேபுலஸ் ஒர்க். எவ்வளோ கட்ஸு, எவ்வளோ எமோஷன் அதில். அப்படியே எண்டில் ஒரு பாடிட்டு கட் பண்ணும்போது அப்படியே ரெட் பிளட் வரும் அதில். அண்ட் அவரால் அவரோட எமோஷன் அடக்க முடியல, பாடி பார்க்குறாரு, முடியலைங்கிறத அந்த ஹோல் திங்கில் கொண்டு வந்தார். ஹேட்ஸ் ஆஃப். அந்த எடிட்டிங்க்கு பாராட்டணும், கேமரா பாராட்டணும், இளையராஜா சார் பாராட்டணும், வைரம் சார் பாராட்டணும், ஜெயசுதாஸ் சார் பாராட்டணும். ஐ மீன் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஒர்க்ஸ் அக்கார்டிங் டு மீ இன் எனி ஃபிலிம். அது கிரேட் ஒர்க். அந்த பாட்டை முடித்து அந்த கதையில் அவர் வந்து அவர் சிந்துவை மறக்க முடியல கொண்டு வரும்போது அடுத்த சீனை கொண்டு வருவார். அவர் 2 பேர் நடந்து போயிட்டே இருப்பாங்க ஒரு ஷார்ட்டில். பக்கத்தில் நடக்கும், தெரியாமல் இவ கை அடிக்கும், அவள் கை அடிக்கும். இவர் மைண்டில் முள்ள டிஸ்டர்பன்ஸ் ஆரம்பித்தாச்சு. அவள் பாட்டுக்கு நார்மலாக பேசிட்டு வருவா. ஒரு இடத்துல கிட்ட வந்துட்டு கையை பிடிச்சிடுவார். அவர் ஷாக் ஆகிப்பாருப்பா. டக்குன்னு இமீடியட்டாக மாற்றிட்டு அவனுக்கு ஒரு ரிங்கை கொடுக்கலான்னு சொல்லிட்டு இந்த ரிங்கை கொடுத்துடுவார். இந்த ரிங்கை கொடுக்கறது வந்து ரொம்ப சிம்பாலிக்காக கொடுத்துருப்பாரு. பட் உள்ளூர் அவரோட எமோஷன் வெரி ஜேகேபி. அவர் வந்து அந்த மாதிரி சீப்பாக பிஹேவ் பண்ணக்கூடாது. நம்ம பாட்டுக்கு பண்ணிட்டோமோ அப்புறம் மேனேஜ் பண்ணி டக்குன்னு அந்த சீனை மேனேஜ் பண்ணியிருப்பார். வீட்டுக்கு போய் கரெக்டாக ஒய்ஃப் எங்கே ரிங்கு கேட்பா. நான் பீச்சுக்கு போனேன், எங்கே தொலைஞ்சிருத்தும்பாங்க. ஐ திங்க் அந்த சீனை நாங்கள் ஃபைனலில் ஷூட் பண்ணல, எனக்கு தெரியல. ஏன்னா இல்லை சினிமாவில் இல்லையே தெரியல. மரீனா பீச்சில் போய் எடுத்தோம் நைட்டெல்லாம் ஒரு ரிங்கை தேடுற மாதிரி. பட் இட் வாஸ் நாட் தேர் இன் த ஃபிலிம் ஃபைனலி. அந்த மாதிரி ஒரு கேரக்டரைசேஷன் கொண்டு வந்து அவருக்கு லவ் வந்தாச்சு அவர் மேலே. ஆனால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண தெரியல. டெய்லி இப்போ அவளை பார்க்கணும், பேசணும். என்ன பண்ணிவிடுவார், முள்ள சின்ன சீப்பாக அவளை ஒரு ப்ரெஸ்ஸில் ஒரு பிரதாபோத்தன் ஒரு ப்ரெஸ்ஸை வச்சுட்டு இருப்பார். அங்கே ஒரு ஃபோன் வெஸ்டிடி பூத் இருக்கும். ஃபோனுக்கு போவால் இவன் ஃபோன் பண்ணிகிட்டே இருப்பார். ஃபேக் கால்ஸ் போடுவார், யாரோ மாதிரியே பேசுவார். அவள் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பாள். அடுத்த நாள் மீட்டிங்கில் ஒருத்தன் இப்படி பேசிகிட்டே இருக்கான் அப்படியே சொல்லிட்டு அவன் திட்டுவா. அது நான் தான் சொல்லிடுவார். அப்படியே ரிவர்ஸ் ஆகிடுவா. அவள் ஆர் யூ நீங்கள் ஜேகேபி, நீங்களும் ஒன் மோர் கேரக்டர், சீப் கேரக்டர் சொல்லி கண்ணாபினா திட்டுவாவ. சிந்து ஜேகேபியை திட்டு எடி நீங்கள் ஹவ் கேன் யூ பிஹேவ் லைக் தட். நான் அப்படியே பழகினேன் உங்கள்கிட்ட, நான் அப்படியே இது பண்ணி கட்ட அப்படியே கட்டுருப்பார். அவருக்கு தெரியும் அவர் தப்பு பண்ணியிருக்காரு. இஸ் அ மேரீடு மேன். ஒரு அதர் உமன்ட்டு போய் இப்படி ப்ரப்போஸ் பண்ணது அவள் அது ஸ்டைலாக சொல்லாமல் அவர் ப்ரப்போஸ் பண்ணது அவர் கேட்டுன்னு அவர் திட்டிட்டு போயிடுவாள். இந்த திட்டிட்டு போனதுக்கப்புறம் இப்போ என்னென்னா என்ன ஆக போகிறது, அவள் கரெக்டு, அவளோட ஜட்ஜ்மெண்ட்டு, அவளோட எமோஷன் கரெக்டு. இவருக்கு வந்து டிஸ்டர்ப் ஆகிடுவார். நான் என்னடா இப்படி தப்பு பண்ணிட்டேன்னு. ஒரு 1 வீக் ஆர் அட்லீஸ்ட் 10 days பார்க்க மாட்டாங்க. டைம் லேப்ஸ் எப்படி காட்டுறாரு தெரியுமா? எவ்ரி வீக் குமுதம் வரும், விகடன் வரும், நியூஸ் பேப்பர் வரும், நம்ம டோர் கடியில் அப்போதான் அதை காட்டி 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 டைம் லேப்ஸ் காட்டுவார். எவ்ரி டே தே ஆர் திங்கிங். அவளுக்கு மைண்டில் டிஸ்டர்பன்ஸும் அவர் ஞாபகமாக இருக்குது, சொல்ல தெரியல. அப்படியே ஒரு டிலே கொண்டு வந்துட்டு மறுபடியும் மீட் பண்ணுவாங்க, அவங்கள பார்க்கணுன்னு சொல்லுவாங்க. ஒரு கோவிலில், ஒரு விசாகப்பட்டினத்தில் ஒரு லோன்லி பிளேஸில் மீட் பண்ணுவாங்க. அந்த சீன் அவர் ரெஸ்ட்லெஸ், அவர் ஜேகேபி இஸ் ரெஸ்ட்லெஸ், சிந்து இஸ் ரெஸ்ட்லெஸ். 2 பேர் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்காங்க. அவள் வந்து ஏன் மைண்ட் என்னோட இப்படி இருக்குது, 1 வீக்காக நான் அவங்கள பார்க்காம நான் துடிக்கிறேன்னு சொல்லணும்.
அவருக்கு வந்து ஒன்றும் சொல்கிறதுக்கு டயலாக் இல்லை, என்ன எதுக்கு கூப்பிட்டா என்ன சொல்ல போகிறான்னு அவரோட மைண்டு. ஆனால் அவர் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கார். கன்சீவ் எப்படி பண்ணார்னு அந்த சீனை, கேமரா ஸ்டாப்பிங்கே கிடையாது, மூமெண்ட்லேயே இருக்கும். எவ்ரி ஷார்ட் ட்ராலி. அங்கே ஜேகேபி பார்த்துட்டு இருப்பார், இப்போ பேசிகிட்டு இருப்பா, அவங்க மூவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க, ட்ராலி 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 ட்ராலி. தட் இஸ் கேமரா இஸ் ஆல்சோ ரெஸ்ட்லெஸ். அது வந்து நமக்கு தெரியும், ஃபுல்லாக பேக்ரவுண்ட் மாறிகிட்டே இருக்கும், கோவில் மாறும், கோபுரம் மாறும், கிரவுண்ட் மாறும், இவன் எமோஷன் வரும், கண்டினியூஸ் ட்ராலி ட்ராலி ட்ராலி. போய் அப்படியே ஒருத்தர் உட்காந்துடுவா. ஐ திங்க் ஐ லவ் யூ சொல்லணுன்னா தான் அது ஸ்டாப் ஆகும். அவள் கை வைப்பார், ஸ்டாப் ஆகிடும். இந்த ஹோல் சீன் கன்செப்ஷன் இஸ் அ எக்ஸ்ட்ரானரி திங்கிங். அவள் தான் பாலச்சந்தர் சாரோட. அது வந்து இப்போ ஸ்கிரிப்டில் இருந்திருக்காது. டெஃபினட்டாக அன்றைக்கி கார்த்தால் அவர் அந்த லொக்கேஷன் பார்த்துட்டு இந்த சீன் இப்படி எடுக்கலாம்னு கன்சீவ் பண்ணியிருப்பார். ஆனால் வி ஆர் ரெடி டு டூ இட். அந்த சீன் ரொம்ப பியூட்டிஃபுல். அவர் ஹவு ப்ரில்லியன்ட்லி ஐ கன்சீவ்ட் தட் சீன். ட்ராலி எல்லாம் இதெல்லாம் எப்படியே நின்று பேசியிருந்துருக்கலாம். பட் அந்த சீனோட கிக்கு இப்போ நீங்கள் பார்க்கும்போது எப்படி சப்கான்ஷியஸில் அது ஒர்க் பண்ணுது. ஒரு ட்ராலி மூவ்மெண்ட், டிஸ்டர்பன்ஸ், எவ்ரி திங் இஸ் இன் டிஸ்டர்ப்டு ஸ்டேட். ஃபைனலாக உட்காரும்போது அவர் தோளில் கையை வைக்கும்போது எவ்ரி திங் ஸ்டாப்ஸ். அவர் ஃபினிஷ் வரும்போது அந்த கேமரா ஸ்டாப் ஆகிறது வாஸ் அ கிரேட் எடிட், கிரேட் ஷாட் டு பி டன் எனிபடி டேரக்டர். நான் ரொம்ப ரசிச்சிட்டேன் அந்த ஷாட்டை. அங்கேருந்து அவளுக்குள்ள ஒரு சின்ன இன்டிமெசி நடக்கிறத வந்து ஒரு பெட்ரூம் சீன்லாம் இல்லை, எல்லாமே ஒரு வீணை, ஒரு மிருதங்கம், ஒரு டாலு எதையோ வச்சுட்டு ஸ்டார்டட். அதில் ஒரு ரீ ரெக்கார்டிங்கில் வேறு மாதிரி கொடுத்துருப்பார் இளையராஜா சார். ஃபைனலாக ஒரு இடத்துல படுத்துட்டு இருப்பா. தட் மீன்ஸ் தே வேர் இன்டிமேட்டுங்கிறது ஒரு மேட்ரை கொண்டு வந்துட்டார். இது வந்து இவர் ஃபுல் டே இவளோட இருக்காங்கிறது ஒய்ஃபுக்கு தெரிய வந்த உடனே ஒய்ஃபோட டிஸ்டர்பன்ஸு. அடுத்த நாள் அவள் வந்து வெயிட் பண்ணுறா, வரல, இவர் வெயிட் பண்ண இல்லை, வரல, லேட் ஆகுது, ரொம்ப லேட் ஆகுது. பயந்து என்ன பண்ணிவிடுவான், அன்றைக்கி போலீஸ் எல்லாம் கூப்பிட்டுடுவா. வீட்டு பூரா போலீஸு, இவர் வரப்போகிறாரு. என்னென்னா இவர் காணுமே அந்த டைப்பு. அவள் லவ்வில், அவள் ஹஸ்பண்ட் வந்து கரெக்டாக 7 மணிக்கு வந்துடுவார். 10 மணி ஆச்சு வரல சொல்லணும். எல்லோரும் பக்கத்து வீட்டுக்காரன், ஜட்ஜு எல்லோரும் கூப்பிட்டுட்டா. அப்படின்னு ஒரு சீன் கன்சீவ். அதில் சின்ன ட்ரிவியா என்னென்னா, அதை எனக்கு ஒரு ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு நடந்த அன்றைக்கி. பாலச்சந்தர் சார் 7 மணிக்கு ஆழ்வார்பேட்டிலேருந்து கிளம்பி நாங்கள் ஒரு அவுட்டர் சென்னையில் ஷூட்டிங். அது ட்ராவல் வரத்துக்கு ஒரு மினிமம் 1 hour ஆகும். ஸோ என்ன பண்ணிட்டாரு, ஃபோன் பண்ணி, சுரேஷ் சீன் இதுதான், இந்த மாதிரி சுலக்ஷனா பைரவி கேரக்டர் வெயிட் பண்ணுறா, சிவகுமார் கேரக்டர் ஜேகேபி வராரு, அவள் வெயிட் பண்ணுற ஷாட்டு அதை எடுத்துரு, அவள் சாப்பிடலை, எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, பைரவி ஷாட்டை ரெடி பண்ணிட்டுனார். ஃபஸ்ட் டைம் என்கிட்ட ஷார்ட் அவரோட சீனுக்கு அவர் படத்தில் எனக்கு ஒரு ஷார்ட்டை வந்து ரெடி பண்ணி சொன்னார். நான் வந்து இதுதான் சான்ஸு, நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லி டைனிங் டேபிள் ரெடி பண்ணிட்டேன். அதில் சாப்பாடெல்லாம் சாப்பிட சொன்ன பிளேட்டெல்லாம் தலைகீழ வச்சு வெயிட்டிங்கில் இருக்கிற மாதிரி ஒரு டைனிங் டேபிள் ரெடி பண்ணேன். ஒரு தூணுக்கிட்ட ஒரு செவர்கிட்ட அப்படி நின்றுட்டுருக்கா, ஒரு வெளியிலேருந்து மட்டும் ஒரு லைட்டிங், ஃபுல் மூன் லைட் மாதிரி டார்க்காக இருக்கட்டும், அது மாதிரி லைட்டிங் எல்லாம் பண்ணி ரகுநாத் ரெட்டி நான்லாம் செட் பண்ணிட்டேன். அண்ட் அவளோட க்ளோஸ்அப் வச்சுட்டேன். சார் வந்தார், பார்த்தாரு, கேமரா பார்த்தாரு, கூப்பிட்டாரு. அதுதான் லெசன் எனக்கு. டேபிள் வச்சுருக்காய், எக்ஸலண்ட், சாப்பிடலைங்கிற இண்டிகேஷன் இருக்குது அதில். அவர் ஒரு செவர்கிட்ட நிற்கிறா, எக்ஸலண்ட், அவர் இன்னும் வரலைங்கிற இது இருக்குது. வெளியில் ஜட்ஜ் இருக்காங்க, இவங்க இருக்காங்க, எல்லோரும் வெயிட்டிங்கில் இருக்காங்க. ஷீ இஸ் வெயிட்டிங், லோன்லியாக வெயிட்டிங், எல்லாம் இருக்குது. ஆனால் கண்ணுக்கு தான் தெரியறது, கேமராவுக்கு தெரியலையே அதெல்லாம்னாரு. கேமராவில் என்ன இருக்குது, நீ அவள் க்ளோஸ்அப் வச்சுட்டாய், டேபிள்லாம் வைக்கலையே, அது வைக்கலையே. ஹவ் வில் கேமரா வில் ஒன்லி சி வாட் யூ ஷோ அப்படின்னாரு. ஸோ நீ ஐடியா பண்ணிவிட்டு அந்த கேமராவுக்கு வந்து என்ன சொல்லணும், ஒய்ஃப் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா, டைனிங் டேபிள் சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி பாவம் இருட்டில் மூடில் உட்காண்ட்ருக்காங்கிற கான்செப்டை நீ விஷுவல் இல்லையே, அது க்ளோஸ்அப் வச்சா கேமராவுக்கு உங்களுக்கு பிஹைண்ட் த கேமரா இருக்குது எப்படி தெரியும். ஸோ அப்படி ஒன் ட்ராலி மாற்றினார். இங்கே ஃபஸ்ட் டைனிங் டேபிள் வச்சுக்கோ ரெடி, அப்படியே பேன் பண்ண, அப்படியே கொண்டு வந்துட்டு எடுக்க சொன்னார். ஸோ த ஐடியா இஸ் வாட் யூ டைரக்டர் ஹேஸ் டு கம்யூனிகேட் த்ரூ தி மீடியம் ஆஃப் இஸ் ஐ. அந்த கேமரா தான் அவன் ஐ. அது கதை சொல்கிறதுக்கும் அந்த ஸ்க்ரீனில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்குள்ள ஒரு லெசன் அது. அன்றைக்கி நான் புரிஞ்சுனேன், ஓ கரெக்ட், திஸ் இஸ் வாட் நமக்கு எல்லாம் தெரியலேங்கிறது. அதுக்கப்புறம் ஐ அண்டர்ஸ்டுட் த ஹோல் திங். அப்புறம் எவ்ரி சீனை நான் வேறு மாதிரி பார்க்க ஆரம்பித்தேன்.
ஒரு சின்ன ஜஸ்ட் ட்ரிவியா தட் இஸ் அசோசியேட் ஐ லேர்ன் சம்திங் தேர். அப்புறம் அந்த சீனை வந்து அவர் வந்து டென்ஷன் ஆகி நான் லேட் ஆனதுக்கு இவ்வளோ பண்ணுறியே மரமண்டை சொல்லி திட்டி, உனக்கு நீ மியூசிக் கிடையாது அவளுக்கு நல்லா தெரியும், நான் மியூசிக் அவளோட நான் இருந்தேன், ஐ வாஸ் ஸ்பெண்டிங் டைம், உனக்கு ஒன்றுமே கிடையாது, ரத்தத்திலே கிடையாது நீ மியூசிக்கு சொன்ன உடனே எவ்வளோ ஃபாஸ்ட் கட்டு பாருங்க. அப்படியே கட் பண்ண டாக்டர்கிட்ட உட்காந்துருக்கா பைரவி, என்னோட ரத்தத்தெல்லாம் எடுத்து புது ரத்தம் போட்டால் எனக்கு மியூசிக் வரணும் கேட்பா. டாக்டர் சிரிப்பா கட்டு. தட் இஸ் ஒரு சீன் டு சீன் தி ஹோல் திங் கோஸ். ஒரு இன்னசென்ட் ஒய்ஃப் வாண்டிங் ஹவ் டு மேக் ஹர் ஹஸ்பண்ட் ஹாப்பி. இங்கே நெக்ஸ்ட்டு இவர் வந்து என்ன சொல்லியிருப்பார், நைட்டு பூரா வரல போய் சொல்லிவிடாரு, நான் பாலமுரளி கிருஷ்ணா வந்திருந்தார், நான் அவரோட இருந்தேன், அதனால தான் வர முடியல. அப்போ ஜனகராஜ் கேரக்டர் வந்து சொல்ல, பாலமுரளி கிருஷ்ணா அமெரிக்காவில் இருக்கார், இவர் அந்த பொண்ணோடு இருக்கார் சொன்னோன்னே அடுத்த நாள் இவர் கச்சேரிக்கு போகும்போது சூசைட் பண்ணிவிடுவான், கணத்தில் விழுந்துருவான். அவருக்கு தெரிய வரும் நியூஸு, போவா எடுத்துன்னு வருவா, நீ இனிமேல் அவளை பார்க்கக்கூடாது, அந்த சிந்துவை நீ பார்க்கக்கூடாதுன்னு ப்ராமிஸ் பண்ணுவான். அவர் அப்படியே ஷாக் ஆகிடுவார். நேரம் என்ன பண்ணுவார், என் ஒய்ஃப்கிட்ட இப்படி நான் சபதம் பண்ணிட்டேன், ஐ வில் நாட் see you. அவர் சொல்ல நோ ப்ராப்ளம் சொல்லுவாள். அண்ட் ஷி வில் கோ அவே. அவள் வந்து அந்த ஊரை விட்டு போனங்கிற பிளானில் ஷீ வில் கம் டு ஹாஸ்பிட்டல். அவளுக்கு அதே டைமில் இவன்னு சொல்லுவா, பைரவி ஐ திங்க் நான் 2 மாதமாக நான் குளிக்கலை, ஐ திங்க் உண்டாயிருப்பேன், நாளைக்கு நான் செக்கிங்க்கு போகிறேன்னு சொல்லுவா. ஷீ திங்க் ஷீ இஸ் ப்ரெக்னென்ட். ஹாஸ்பிட்டல் வருவா. சுலக்ஷனா கேரக்டர் வந்து செக்கிங் பண்ணும்போது, நீ வெயிட் பண்ணுமா, என்னம்மா ஓகேயா நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன்னா அப்படின்னு கேட்பா. அவள் வந்து டாக்டர் சொல்கிறேன் மன்யான். அப்புறம் டாக்டர் வந்து தனியாக ஒரு விண்டோ பக்கத்தில் போய் பேசுவாங்க. அது சுஹாசினி கேரக்டர் கேட்கும், என்னாச்சு நீங்கள் ப்ரெக்னென்ட் சொல்லலை, இல்லைம்மா அவள்கிட்ட லைஃப் லாங் ஷீ கேன் நெவர் பி ப்ரெக்னென்ட் அப்படின்னு ஒரு மேட்ரு சொல்லுவாள். இவள் கேட்பா, இவள் அப்படி திரும்பி போயிடுவா. என்னாச்சு, இல்லை டிசிஷன் மாற்றிட்டேன்பா அப்படி போவா. ஸோ இதில் ஏதோ ஒரு இருக்குதுன்னு ஒரு மேட்ரு போட்டார். நெக்ஸ்ட்டு இவ பார்க்கக்கூடாது சொன்னதுலேருந்து கதையை எப்படி கொண்டு போகிறது. இப்போது இவ போயிட்டா, பைரவி இப்படி இருக்கா, இவருக்கு இப்போது அவ்வளோ லவ் வந்தாச்சு, அவள் மேலே இன்டிமசி வந்தாச்சு, பட் ஹீ கேனாட் see her. அங்கேருந்து அவரோட ஃபாலுக்கு கொண்டு வந்துட்டார். வித்தவுட் சிந்து ஜேகேபி இஸ் 0. அது கொண்டு வரத்துக்கு ஒரு சீக்வன்ஸ் கொண்டு வந்தார். அவர் யாரோ ஒருத்தன் வந்து அந்த நடுவில் கூப்பிட்டு, சார் எங்கள் கிளப்புக்கு வாங்க சார், எங்கள் வீட்டுக்கு வாங்க சார், எங்களுக்காக கச்சேரி பண்ணுங்க சொன்னு இன்சல்ட் பண்ணியிருப்பார். நான் அந்த மாதிரி கச்சேரிக்கெல்லாம் பண்ண மாட்டேன். இப்போ அதே ஆள் வருவான், பிகாஸ் இஸ் லாங்கிங் ஃபார் ஹர். அந்த ஆள் அவரை ஃப்ராட் பண்ணிவிடுவான். சார் மறக்கிறதுக்கு ஒரே வழி தான் சார் சொல்லி தண்ணி எடுத்து கொடுத்துருவார். அவர் அந்த தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிடுவார். தண்ணி அடிக்க குடிக்க அடிக்ட் ஆகிடுவார். அங்கேருந்து அவரோட ஃபால், கச்சேரி கேன்சல், எங்கெல்லாமோ போய் பிச்சை எடுப்பார். எவனோ ஒருத்தன்ட்ட வந்து காசு கொடுக்க மாட்டாங்க, சொந்த டிரைவர்கிட்ட போய் காசு கேட்பார். இதெல்லாம் வந்து ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும். தட் இஸ் அவள் பார்த்துட்டே இருப்பா, பைரவி ஏன் இப்படி ஆறாருன்னா அவளுக்கு தெரியும் சிந்து இல்லைங்கிறதுனால தான் இப்படி ஆறாரு. ஆனால் வாக்கு கொடுத்துட்டேங்கிறத ஹீ சஃபரிங். இதில் மியூசிக் போயிடும், பேர் போயிடும், புகழ் போயிடும், எவ்ரி திங் கோஸ் டு டாக்ஸ். அப்படியே அந்த கேரக்டர் டவுன்ஃபால் வந்து ஆல்மோஸ்ட் ஹீ இஸ் கோயிங் டு டையும் போது ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் பாய்கனட் சீன்ஸ் கொண்டு வந்தார். பைரவி சிந்து வீட்டுக்கு வரான். அவளுக்கு ஷாக்கு. வீட்டுக்கு வருவா, உள்ளே வரலாமா கேட்பா. வாங்க 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 உட்கார வச்சுட்டு முந்தானை இப்படி எடுத்துட்டு, நான் மடிப்பிச்சு கேட்குறேன், ஐ வாண்ட் மை ஹஸ்பண்ட், ஐ வாண்ட் மை ஜேகேபி. ஐ திங்க் ஒரு ஹை பாயிண்ட் சீன் அது. எவ்வளோ அந்த சீப்பாக அந்த பண்ணாமல் அந்த சீனை ஒரு கிளாஸ் ஆக்ட் அது. ஷீ இஸ் ஆல்சோ நாட் அ பேட் வுமன். ஷீ அண்டர்ஸ்டாண்ட்ஸ் திஸ் ரிலேஷன்ஷிப் அண்ட் ஐ எம் நாட் ஏபிள் டு கிவ் மியூசிக். ஆனால் அவர் ட்ரை பண்ண, எனக்கு சங்கீதத்தை பற்றி நான் ஒன்றுமே சொல்ல முடியாது அவருக்கு ஐ டோன்ட் நோ மியூசிக், பட் யூ ஹேவ் இட் இன் ஹிம், கிவ் ஹிம் தட் சொன்ன உடனே நெக்ஸ்ட்டு கட் பண்ண வீட்டுக்கு வருவா. அவர் விழுவார், 2 லேடிஸுமே தூக்கி அவரை ஜேகேபியை அவுட் ஆஃப் ஹிஸ் இதுலேருந்து வெளியில் கொண்டு வருவா. ட்ரிங்கிங் ஹேபிட்ஸ்லேருந்து கொண்டு வந்து மொல்ல நார்மல் பண்ணிவிடுவா. நார்மல் பண்ணி இஸ் கோயிங் டு கம் பேக் ஃபார் கம் பேக் ஷோம்போது ஒரு சின்ன சுச்சுவேஷன் கொண்டு வந்தாங்க. சிந்து இருக்கிறதா இவாளுக்கெல்லாம் வேண்டான்னு சொல்லி பாக்கி மியூசிஷியன்ஸ் எல்லாம் வந்து அவளை கெட் அவுட் சொல்லிவிடுறதுக்கு பிளான் பண்ணுவாங்க. அவள் போயிடுவாங்க. இருந்து போன உடனே ஜேகேபிக்கு வர கோவம் தம்பூரை எடுத்து உடச்சிட்டு, டேய் சிந்து இல்லாமல் ஜேகேபி இல்லைடா சொல்கிறது, சங்கீதம் இல்லைடா சொல்கிறது, வடத அவரோட டெஸ்பரேட் லவ் எல்லாமே இதில் வரும். எல்லாருமா சேர்ந்து ஒரு பொண்ணை அழைச்சிட்டீங்க, ஒரு வசதியை கொண்டுட்டீங்க. சிந்து இல்லாமல்
சங்கீதம் இல்லை. பட் டைம் லேப்ஸ் ஆகிடும். அவள் இல்லை, இங்கே லைஃப்பில் ஒரு தனியாக இருக்கும்போது கிளைமேக்ஸில் வருவாள். அந்த கிளைமேக்ஸில் நான் வரமாட்டேன்னு நினச்சிங்களா, நான் வந்தேன். எதுக்குன்னா, ஐ வாண்ட் ஒரு கிஃப்ட்டு கொடுக்கணும் உங்களுக்கு பைரவி. என்ன கிஃப்ட்டுனா, அது வந்து பேக் பண்ணி இருந்தால் கொண்டு வர முடியாது, சும்மா பண்டிலாக கொண்டு வந்திருக்கேன். பார்த்தா ஒரு சின்ன குழந்தைய கொண்டு வருவாள். அதில் தான் ட்ருத் வரும், தட் இட் வாஸ் அ பேபி த்ரூ ஜேகேவி. இந்த குழந்தைய நீங்களே வச்சுங்க, யூ ஆல்வேஸ் வாண்டட் அ சைல்டு சொல்லிட்டு வைப்பாங்க. ஷீ வில் ரிஃப்யூஸ். அதெல்லாம் முடியாது. அது தெரியும் அவளுக்கு தவிப்பு, குழந்தைக்கு எவ்வளோ தவிச்சிருக்கா தெரியும். அங்கே பிரதட்சணம் பண்ணதெல்லாம் இப்போ வந்து நிற்குவாங்க, பார்க்குறா, குழந்தைய பார்ப்பா, குழந்தையப்பா. அந்த பில்டப், குழந்தை நோ ரீ ரெக்கார்டிங். இளையராஜா சார் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டார். சார் அந்த அழுக சுத்த போகிறோம் சார். அங்கே இது வேண்டாம், அந்த அழுக சவுண்டில் ப்ளே பண்ணியிருப்பாங்க. அந்த பொண்ணு தவிக்கும். இப்போ பார்த்துட்டே இருப்பா, பார்த்துன்னு அப்படியே தூக்கி குழந்தை எடுத்துப்பா. அப்படியே அந்த சீனு சிரிச்சிடுவா. அங்கேயே அந்த நடந்து நானொரு சிந்து காவடி சிந்து சொல்லி போகிறது. அது ஜஸ்ட்டு அந்த ஹோல் கிளைமேக்ஸ் முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கிளைமேக்ஸ் சாங் ஒன்று வந்திருக்கும். அதை மறந்துட்டேன் நான் சொல்ல. அவரோட கம்பேக் சாங்னு ஒன்று வரும். அந்த கம்போசிங்கில் இளையராஜா சார்கிட்ட போய் ஃபஸ்ட்டு தாளமே இல்லாமல் ஒரு பாட்டு, மறி மறி நின்னேலேருந்து ஒரு பாடறியன் பாடி அது மறி மறி நின்னே கொண்டு ஒரு பாட்டு, அப்புறம் நானொரு சிந்து டோட்டல் ஃபோக் வித் லைஃப் ஹிஸ்ட்ரியை சொல்கிற மாதிரி ஒரு சாங்கு. நடுவில் குடிகார சாங் இருக்கும். ஜேகேபி ஒரு பக்கா லோ கிளாஸ் பாட்டு பாடுவார், அது ஒரு சாங் இருக்கும். அதில் கிளைமேக்ஸில் என்ன சொன்னார் சார், ஜேகேபி மீண்டும் வராரும்போது சாங் யூஸ்வலாக இருக்கக்கூடாது, என்ன மாதிரி பண்ணலாம் சொல்லுங்கள், ரொம்ப புதுசாக இருக்கணும், வித்தியாசம், நெவர், நீங்களும் இது வரைக்கும் ட்ரை பண்ணியிருக்கக்கூடாது, யாருமே ட்ரை பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு கேட்குறாரு பாலச்சந்தர் சார். இளையராஜா சார் சிரிச்சார். சார் அதை பண்ணுறேன் சார், அதை யோசிக்கிறேன் சார் சொல்லிவிட்டு அடுத்த கம்போசிங்கில் மீட் பண்ணும்போது, சார் ஆரோகணம் அவரோகணம் தான் எல்லா பாட்டுமே, ஆரோகணத்திலே ஒரு பாட்டு கம்போஸ் பண்ணியிருக்கேன் சார். அது புரியல யாருக்குமே. பட் ஹி மேட் எல்லாமே இப்படி தான் போகும் சார். ஃபுல் காம்போசிஷன் வாஸ், ஏன்னா அவர் இப்போ டவுன்ஃபால்லேருந்து சக்ஸஸ்க்கு போகிறாரு. ஸோ எவ்ரி திங் இஸ் அப். ஸோ அந்த வார்த்தை, அந்த காம்போசிஷன், அந்த சிங்கிங், இட் வாஸ் டூ மச். ஐ மீன் he pushed the limit, made something out of the box, out of the world. What a song! அந்த கலைவாணி, அந்த சாங்கு, அந்த பிக்சரைசேஷன், அதில் கதை இன்னொன்று கொண்டு வந்திருப்பார். சிந்துக்கும் அவள் அம்மாவுக்கும் உள்ள பேட்ச் ஒர்க் அங்கே நடந்திருக்கும். அங்கே அவளுக்குள்ளே காம்ப்ரமைஸ் ஆகிடும். ஷீ வில் சே, இப்படியே இருக்கட்டும், நமக்குள்ளே ஒரு ஐடென்டிட்டி வேர்ல்டுக்கு தெரியாது, நீ எங்கள் அம்மா நம்ம பொண்ணு தெரியாது, இப்போ உனக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது, அது வேண்டாம், நம்மளோட ரகசியம் ரகசியமாகவே இருக்கட்டும்னு சொல்லி அவளுக்குள்ளே சாங்கு, அதில் ஒரு சின்ன கதை. இதெல்லாம் முடிச்சுட்டு ஃபைனலாக ஷீ வில் வாக் அவுட். இந்த லாஸ்ட்டு குழந்தை சீனை முடிச்சுட்டு ஒரு ஷார்ட் போட்டிருப்பார். அதே விசாகப்பட்டினத்தில் எல்லாம் சன்செட்டு. எங்கே போகிறா, எப்படி போகிறா, ட்ரெயினில் போகிறாலாம் காட்டல. குட்டி பசங்க எல்லாம் அந்த கோமணம் கூட வச்சுட்டு ஒரு கூட்டம் எல்லாம் இந்த ட்ரெயின் விளையாடின்னு இருப்பாங்க அவங்க ஒரு சன்செட்டில். அந்த சன்செட்டில் இந்த சின்ன பசங்களாம் ஒரு ட்ரெயின் மாதிரி ஓடிட்டு இருப்பாங்க. அதோடு போகும்போது கே பாலச்சந்தர் ஃபிலிம் முடிச்சிருப்பார். தட் இஸ் கான் அவே இன்டு அனதர் வேர்ல்டுங்கிற மாதிரி காட்டின்னு முடிப்பார். ஐ திங்க் ஆனால் ப்ரொஜெக்ஷன் ஷோ பார்த்தோம் நாங்கள், எங்கள் ஸ்பெஷல் ஷோ போட்டாங்க, எல்லோரும் ஸ்டாண்டிங் ஓவேஷன் கிளாப்ஸ் கொடுத்தாங்க. அதுக்கு வர்த். கிரேட் ஃபிலிம் மேக்கர். அண்ட் இன்றைக்கி மை பர்சனல் ஒப்பீனியன், மை ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் see the film again, enjoy that film. இது மட்டும் இல்லை, அவரோட எவ்வளோ படங்களையும் பார்க்கணும், ரசிக்கணும். There is only one K. Balachandar. Really, what he has done, what he's achieved is something remarkable. பாலச்சந்தர் சாரோட ஃபேவரட் ஆக்டரில் கமல்ஹாசன் சார். பல படங்கள் அவங்க காம்பினேஷனில் எல்லாமே கிளாசிக்ஸ். நான் ஏக் தூஜே கிளியில் ஜாயின் ஆனேன். தொடர்ந்து எல்லா படத்துலையும் நான் ஒர்க் பண்ணேன். வர்மன் ஹிந்தி, அபூர்வாங்கல் ஹிந்தி. கமல் சார் எல்லா படத்துலையும் இருப்பார். ஏதோ ஒரு கெஸ்ட் ரோலாக பண்ணார். பொய்க்கால் குதிரையில் ஒரு கெஸ்ட் ரோல், ஒரு காமெடி சீனில் எங்கேயோ ஒரு இடத்துல சின்ன கெஸ்ட் ரோல். இது மாதிரி அவர் பர்மனெண்ட்டாக சாரோட படத்தில் இருப்பார். அக்னி சாட்சியில் கூட ஒரு ஷார்ட் வருவார். இப்போ ஃபைனலாக ஆஃப்டர் லாங் டைம் புன்னகை மன்னன் கமல் சாரோட மறுபடியும் ஒரு படத்துக்கு பிளான் போட்டார். புன்னகை மன்னனோட சில இன்ட்ரெஸ்டிங் மேட்டர்ஸ், அந்த வாட்டர்ஃபால் சீன், அந்த ஃபஸ்ட்டு சீன் ஆஃப் தட் ஃபிலிம், இளையராஜா சாரோட எவ்வளோ காம்போசிஷன்ஸ், மை காட், காலகாலமாக வாழும், அந்த ஒரு சாங் ஒரே நாளில் முடிச்சாருங்கிற அந்த ஸ்டோரி, அந்த இன்சிடெண்ட், அந்த காம்போசிங் மதுரை நடந்தது,
கமல் சார் அந்த சார்லி சாப்ளின் கேரக்டர் அதில் என்ன ஒர்க் அது, வாட் ஒர்க், ஐ திங்க் சாலக்குடியோட அந்த சீன்ஸ் எல்லாம் கண்ணு முன்னாடி நிற்கிறது. ஃபேபுலஸ் ஒர்க் வி டிட் இன் தேட். புன்னகை மன்னன் பற்றி நான் அடுத்த இதில் சொல்லுவேன். புன்னகை மன்னன் வாஸ் அனதர் மாஸ்டர் கிளாஸ் பை கேபி சார். யூ வில் லவ் இட். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.